ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கும், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஆமென். உண்மையிலே அப்படி இருக்குதா? ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறோமே, கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருக்கும். இருக்குங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாயைக்குள்ள சிக்கி ரொம்ப காலம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நானும் இன்னைக்கு வேதத்தில் தேடினா, நான் வேதத்தை நேரத்தில் 35 இயர்ஸ் 35 வருஷமாக வாசித்து கொண்டு இருக்கிறேன். இந்த வேதத்தில் எங்கேயாவது புது வருஷங்கிற வார்த்தை இருக்குதான்னு பார்த்தேன். எங்கேயாவது புது வருஷத்தை கொண்டாடுனாங்களான்னு பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. எங்கேயாவது கிறிஸ்துமஸை கொண்டாடுனாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் அந்த ரெண்டையும் நம்ம வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது உண்மையா இல்லையா? கிறிஸ்துமஸ்னா என்னென்னமோ நடக்குது, புது வருஷம்னா என்னமோ பெரிய புதிய உலகத்துக்குள்ளேயே போகிறது மாதிரி ஒரு, எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் உங்களை என்ன, நான் என்ன நேற்று முந்தானத்து 1 மணி நேரம் என்ன செய்ய சொன்னேன், துதி ஆராதனைக்கு வர சொன்னேன். இதில் இருந்து 3ல் 1 பங்கு கூட வரல. எல்லாருக்கும் சேரு போட்டிருந்தோம், கீழே கூட உட்கார சொல்லக்கூடாதுன்னு நல்லா சேரை போட்டு உட்கார வச்சு நல்ல ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் நல்ல ஆராதனை பண்ணி ஆவியான நடத்துகிறபடி ஸ்தோத்திரம் பண்ணோம் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? நம்ம வேத வசனத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வேத வசனத்துக்கு திரும்புவோமாக அப்படின்னு சொன்னாக்கும் வேற சபைக்கு திரும்புவோமாக சில பேருக்கு கேட்குது. புரியுதா உங்களுக்கு? என்ன இந்த சபையில் எதையுமே கொண்டாட மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் என்ன செய்ய வேண்டியிருக்குது. அவங்கெல்லாம் அதை கொண்டாடுறாங்க, தை மாதம் ஒன்றை கொண்டாடுறாங்க, பிறகு ஊடலை ஒரு தீபாவளின்னு சொல்லி ஒன்றை கொண்டாடுறாங்க. நமக்கு ஒரு கொண்டாட்டமே இல்லையே அப்படின்னு வருத்தம் வந்துடுது. ஆனால் வேதத்தில் எதை கொண்டாட சொல்லியிருக்கார்? கிறிஸ்துமஸை கொண்டாட சொல்லியிருக்காரா? புது வருஷத்தை கொண்டாட சொல்லியிருக்காரா? பவுல அப்போஸ்தலன் எந்த நாளிலாகிலும் இந்த புதிய வருஷத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அவர் காணாத புது வருஷமா? அவர் செய்யாத ஊழியமா? அவர் கட்டாத சபையா? அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தாத மக்களா? அவரால் தான் இந்த உபதேசமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கேட்டால் நம்ம ஒரு நல்ல விளக்கம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, பெந்தேகோஸ்தே பாஸ்டர் சொல்லுவாங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே கர்த்தரோட இணைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கர்த்தரோட பழகி பார்த்துட்டீங்கன்னா, நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. நான் பார்த்த, நானும் உங்களை மாதிரி கீழே உட்காந்து புது வருஷத்துக்காக 3 நாள் முழு உபவாசம். எங்கள் பாஸ்டருக்காரே வறுத்து எடுத்துருவார். 3 நாளும் முழுசும் உபவாசம் இருக்காட்டி உள்ளேயே நுழைய விட மாட்டார், எஞ்சி வெளியே போகணும்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். ஆமென்னு சொல்லுங்களேன். அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராட்டா எஞ்சி போயிட்டுருவார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். அவர்கிட்ட இருந்து வளர்ந்துருக்கிறோம். அப்படி என்னென்ன புது வருஷம்னோம்னா ஏதோ ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போகிறோம்டா அப்படிங்கிற கணக்குக்கு வந்துடுவோம். பார்த்துக்குங்க. வந்து 3 நாளாக வகுறு காஞ்சு அப்படியே ஒட்டி அதில் முழு பலத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா பார்த்து பாருங்க, சும்மா இருக்க மாட்டார் நம்ம ஆளு. யாரு? ஆவியானவர் நிரப்பிடுவார். கொத்தி கூப்பிட்டு எப்பா எம்மான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தும் போய் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஆயிப்போயிரும். பட்னியாக இருக்கும்போது நல்லா கத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாமே மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிறிஸ்துமஸ் வந்தால் தானே புது ட்ரெஸ் வருது. ஆமேன். அதுக்காகத்தான் கொண்டாட்டம்.
எல்லாம் நம்முடைய வசதிக்கிட்ட. ஒரு புது வருஷம்னா தானே புது வருஷத்துக்கு போகணும்னு ஒரு புது ட்ரெஸ் எடுக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு என்னன்னா அதை சொல்லி அதுக்காகத்தான். ஒன்று தெரியுமா, கர்த்தரோடு பேசுகிற ஒருத்தனை, கர்த்தரோடு நீங்கள் இணைஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லி பண்டிகை தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோட பேசுகிற அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட தாண்டா இருக்கிறேன், புது வருஷத்தில் மட்டுமாடா கூட இருக்கேன், புது வருஷத்தில் மட்டுமாடா உங்கள்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், தினசரி பேசிக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மாதம் புது மாதத்துக்கு ஒரு என்னது வாக்குத்தத்த ஆராதனை. ஆண்டவர் எங்கே மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்ததாக இருக்குது? வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா, அவரோடு இருந்தான், அவருக்கு பிரியமா இருந்தான்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதமும் அவனுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த வசனம் வேணும்? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே. எல்லாமே உனக்கு தாண்டா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லா நன்மையும் யாருக்கு நினைக்கிறீங்க? யாருக்கு? அவர் வழியில நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தான். நீங்க யாரும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே. ஆண்டவருமே வாக்குத்தத்தம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு கொடுக்கிறவர் கிடையாது, எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கிறவர். அவருடைய சத்தம் பூமி எங்கும் துணித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இந்த ஒரு மாயைக்குள்ள இருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்களேன். புது வருஷத்துல கர்த்தர் எனக்கு சீட்டு, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொடுமை, நம்மளும் அந்த இதில் சிக்கி சீரழிச்சவங்க தான், சுருட்டி போட்டு அதுக்காக 3 நாள் உபவாசம். என்ன உபவாசம்? ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தக்கதாக ஒரு வசனத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே, கொடுத்துருங்க ஆண்டவரே. 3 நாளா மூக்கு மட்டும் ஒன்றும் சாப்பிடாம உட்காந்து முழு பைபிளையும் வாசிச்சு அதுல ஒரு ஆண்டவர் உணர்த்துகிற வசனமா எடுத்த, அது நல்ல வசனமா தான் எடுக்கிறது. மனம் திரும்புங்கிற வசனத்தை என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறதே கிடையாது. உன்னை வாளாக்காமல் தலையாக, ஆகா சூப்பர் வசனம்டா அப்படின்னு எடுக்கிறது. பாரு, இப்படி எடுத்தனாக்கும் பாரு என்ன, நான் சொல்றேன், பாவத்திலிருந்து மனம் திரும்பு அப்படின்னு யாருக்காவது வாக்குத்தத்தம் வந்திருக்குதா? சொல்லுங்க பாப்போம். வராது. ஏன்னா எடுக்கிறது எப்படி தானே, இப்படியே எடுத்து அதை சுருட்டி போட்டு அதில் பார்த்தனா கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறான் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு சோதரம். ஏசாயா 54:10. அப்பா கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். அப்போ நான் ஒன்னியத்தை நடத்துவாரா, மற்ற யாரையும் நடத்த மாட்டாரா? அந்த வசனம் வந்து ஒருத்தரத்தை நடத்துவார், மற்ற யாரையும் நடத்த மாட்டாரா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தினா எல்லாரையும் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும்தான் பைபிள் இருக்கா, அல்லது உங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனத்தை கொடுத்தாரா? இந்த மாயையிலிருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வழிகளில் நடந்தால் அவர் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இங்கிருந்து தொடங்குறீங்க, இதுதான் நம்முடைய வாழ்வின் தொடக்கம், அதுதான் வாழ்வின் முடிவு அப்படி வச்சுக்கோங்க. இதே நம்முடைய ஒரு முழு லைஃப். ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு இந்த தூண்களையும் உருண்டையாக இருக்கிற மாதிரி ஒரு நன்மையை வச்சுருக்காருன்னு வைங்களேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு சிறப்பானது அப்படின்னு வச்சுருக்காரு. அங்கே தொடங்கும் போது ஆண்டவரே எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா, அழகாக வச்சுருக்கிறேன்டா. ஆமென்னு சொல்லுங்களேன். நீ ஒழுங்கா என் வழியில வந்தா அது ஒவ்வொரு நாட்களிலும் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் உனக்கு நேர்த்தியா கேட்காமலே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாரா, முடிச்சுட்டாரா? சிலுவையிலேயே முடிச்சுட்டார். ஆமென். எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்கு. ஆண்டவரே அடுத்த வருஷம் எனக்கு என்ன சொல்ல போகிறீர், அடி போய் பாடுறா நீ, அது இருக்கும்டா. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நான் இதுல எல்லாம் போக மாட்டேன், இப்படி தப்பி போய் இதை பிடிச்சுக்கிடுவேன், வாய்ப்பே கிடையாது ராசா. சில பேருக்கு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு தொங்குறது, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஊஞ்சல் மாதிரி தொங்க. சொன்னீரே
என்னடா சொன்னேன்? எனக்கு வாக்கு கொடுத்தீரு. எப்படா கொடுத்தேன்? அந்த சீட்டு எடுக்கும் போது. சீட்டு எடுக்கும் போதா? ஒன்று எவன்டா சீட்டு எடுக்க சொன்னான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதனால சீட்டு முறையவே ஒழிச்சாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு காலண்டர் தருவேன், ஒரு சின்ன அழகான பாக்கெட் காலண்டர் இருக்கா? உங்களுக்கு காலண்டர் தருவோம். அதில் ஒரு வசனம் இருக்கும். அது வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் என்பது தேவன் நம்மோட ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் வாக்குத்தத்தம். நீங்க கர்த்தரோடு மட்டும் அப்படி இணைஞ்சிட்டீங்கன்னா, பேங்க்ல தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆமேன் சொல்லுங்களேன். பேங்க் மேனேஜரோடு தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப கேட்டாலும் அவன் கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம அப்பாவுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறவர் கிடையாது. ஒன்லி ஆமேன். போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்காக அவர் நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. சிலுவையிலேயே சம்பாரிச்சு வச்சுட்டாரு. போய் அவரோட உறவுல இருந்தா தேவைக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வாக்குத்தத்தம். வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க. எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க? ஏலே எல்லாமே உனக்கு தாண்டா. அப்புறம் என்னடா வாக்கு வாக்குன்னு இருக்க? அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் எனக்கு இந்த மைண்டு எப்பயோ வந்ததுனால, ஆண்டவரே நீர் என்ன சொல்றீரோ அதை நான் சொல்லிடுவேன். ஆமென். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனத்தை அப்படி வரிசையாக வாசிக்கும்போது டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணது. டக்குன்னு ஒரு கிளிக். ஆண்டவர் சொன்னார், இதுதான் புது வருஷத்தில் நீ பேசணும். எப்போ? 2 monthsக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் அதை எத்தனையோ மீட்டிங்குகள், எத்தனையோ உபவாச ஜபங்கள், எத்தனையோ காரியங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு அது எனக்கு மனசுலேயே வராது. அதுக்கப்புறமா இப்போ நிலவரம் உங்களுக்கு தெரியும். என் நிலவரம், என்னுடைய சூழ்நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்கும் போது சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே சொன்னல. அதுக்கப்புறமா அந்த வசனத்தை தேடி எடுத்து இன்னைக்கு அதை பார்த்து எந்த குறிப்பும் கிடையாது. அந்த வசனத்தை மட்டும் அது ஏற்கனவே போன செக்ஷன்லேயே பாதி வந்துருச்சு. அதனால நம்ம ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, நேரடியாக நம்ம அந்த வேர்டுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 7. பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 250, புதிய ஏற்பாட்டில் 250வது பக்கத்தில் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்கிவிடும்படி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வருஷப்படி நாம் எப்போ போல வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வேர்டை கர்த்தர் நிப்பாட்டி இதான் வாக்குத்தத்தம்னார். அதில் என்ன வாக்குத்தத்தம் இருக்குது? அதில் என்ன வாக்குத்தத்தம் இருக்குது? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம்னு வார்த்தை வருதே தவிர வேற வாக்குத்தத்தத்தை ஒன்னையும் காணுமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறதுலையே பெரிய ஆசீர்வாதம் எதிரான்னு கேட்டார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரிடத்திலேயே கவனிக்கிறீங்களா? இருக்கிறதுலேயே பெரிய ஆசீர்வாதம், உயர்ந்த ஆசீர்வாதம், ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் அல்லது ஒரு தேவனிடத்திலே காணப்படுகிற, தேவன் கொடுக்கிற நன்மை அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தேவன் ஒரு விசேஷித்த விதமா ஒரு மனம் குளிர்ந்து நம்ம கொடுக்கிறாருன்னா எதை கொடுப்பாரு நினைக்கிறீங்க? ஒரு 1 கோடி ரூபாயை கொடுப்பாரா?
ஒரு பெரிய மாளிகையை கொடுப்பாரா? என்ன கொடுப்பார்? பரிசுத்தமாகுதல்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, சரிங்களா? தேவன் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தையோ ஆசீர்வாதத்தையோ அவர் கொடுக்கிறார் அப்படின்னா உச்சிதமானது, உயர்ந்தது, மகிமையானது அப்படின்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அது மைண்ட்ல வருதான்னு பார்க்கணும். யாருக்குமே உதிக்கலையா? பாவ மன்னிப்பா? அப்படியே அப்படி மேல 18 வாசிங்க. 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், உங்களுக்கு அப்பாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் நீங்கள் எனக்கு மகனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவரிடத்துல இருக்கிறதுலயே மிக பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே சொல்றாரு, நீ எனக்கு மகன், நீ எனக்கு மக, அந்த அதிகாரத்தை தர்றேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுல நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படி வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாவே இருக்கட்டுமே, அந்த பிள்ளை வந்தனா உங்க வீட்டுல இருந்து என்ன கொடுப்பீங்க? அந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்ச பிள்ளை, நேசமான பிள்ளைய, ஒரு சின்ன பிள்ளை அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க பெரிய கோடீஸ்வரர், கழுத்தில் இருக்கிற ஒரு காசு மாலையை கழட்டி கொடுத்துருவீங்களா? என்ன பெரிய 5 ஸ்டார் சாக்லேட் வேணா வாங்கி கொடுக்க முடியும், இல்லாட்டி ஒரு கோனைஸ் வேணா வாங்கி தருவீங்க சின்ன பிள்ளைக்கு. வேற என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஆனா உங்களுக்கு ரொம்ப நேசமான பிள்ளையா இருந்தா கூட எதையாவது ஒண்ணு தருவீங்க. சாப்பிட வேணா சொல்லுவீங்க, தூக்கி கொஞ்சம் வேணா செய்வீங்க, வேற ஒரு சட்டை வேணா வாங்கி கொடுப்போம். நீ என் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? பிள்ளைன்னு சொன்னா இது முழுவதும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவர் அதனாலதான் உனக்கு அள்ளி கொடுக்காம அள்ளுறதுக்கே அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இல்லை, நேற்று இன்னைக்கு புது நாள் இல்லை, இன்னைக்கு 26/1 இல்லையா? நேற்று நாங்கள் ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க சொல்கிறத நான் கேட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறாங்க. அவர் நம்மளை பிள்ளைய ஏற்றுக்கிடணும்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, 2 பேர் ஃபோனில் பேசுகிறாங்க. அதில் ஒருத்தங்க இப்படி சொல்கிறாங்க, அநேகர் இன்னைக்கு அப்பா 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 அப்பான்னு சும்மா சொல்கிறாங்க, ஆனால் பிள்ளைன்னு அவர் ஏற்றுக்கிடணும்ல அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், பத்தியா கரெக்டாக வருதா? நான் ஏற்றுக்கிட்டணும். இன்னைக்கு சொல்கிறேன், ஒன்றை நான் என் மகனா என் மகளா நான் உனக்கு அதிகாரம். அல்லேலூயா. இருக்கிறதுலேயே வாக்கு தத்தத்திலேயே மிகப்பெரிய வாக்கு தத்தம்னா அதனாலதான் சொல்றேன், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு வாக்கு தத்தம் இந்த வருஷம் என்ன வாக்கு தத்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மக, நீ என் மகன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருப்பீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொசிஷனை, அந்த மகன் மகள் அப்படிங்கிறதான பொசிஷன் அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. தேவாதி தேவன்கிட்ட போய் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது பெருசு இல்லை. நான் என்னைய உங்க மகனா ஏத்துக்குங்க அப்படின்னா அவருக்குரிய சகல அதிகாரமும் அவருக்கு அப்புறம் எனக்கு தான். அவருக்குரியது எல்லாமே எனக்குரியதா மாறுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி என்ன வாக்குத்தத்தம் வேண்டி இருக்குது?
இனி என்ன ஆசீர்வாதம் வேண்டி இருக்குது? பேங்கே நமக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் லோன் எதுக்கியா? அல்லேலூயா சொல்லுங்க. பேங்க நீதான். பேங்க்ல போய் லோன் வாங்குறது பெருசா, பேங்கவே வாங்குறது பெருசா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்னடா பிச்சைக்காரத்தனம், அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிற, இதே ஓய்தான்டா, நீ வச்சுக்கடா. ஆமைன்னு சொல்லுங்களேன். எனக்கு உண்டானது எல்லாம் உனக்குரியது. அங்க அப்பா சொல்றாரா இல்லையா? அந்த மூத்த குமாரன் சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் தரவில்லை, எனக்கு ஒரு மாட்டுக்குட்டி ஆகிலும் தரவில்லை, எனக்கு ஒரு கோழி குஞ்சு ஆகிலும் தரவில்லை அப்படின்னு வந்து யாரு சொல்றா? மூத்த குமாரன். யாரு சொல்றா? மூத்தவன் சொல்றான், நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமாகவே நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் தரவில்லை. டே, எனக்கு உரியது எல்லாம் உமக்குரியது. ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 15 கடைசி 31 15 31 வாசிங்க. அதற்கு தகப்பன், அதற்கு அப்பா, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்போதும் என் கூட தாண்டா இருக்க, எனக்குள்ளது எல்லாம், எனக்குன்னு இருக்கிறது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடையதா இருக்கு. மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? மகள் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? அப்பாவுடையது எல்லாம் எனக்கு தான். நம்ம போய் அவர்கிட்ட போய் பிச்சை கேட்டது மாதிரி, ஆண்டவரே எப்படியோயிலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தந்து விட மாட்டீரா, எனக்கு அதை தந்து விட மாட்டீரா? டே, இருக்கிறதெல்லாம் ஓய் தாண்டா. ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறதெல்லாம் உனக்கு தாண்டா, நீ எடுத்து யூஸ் பண்ணலன்னா நான் என்னடா செய்வேங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், நீர் கொடுக்கவில்லை, நான் சந்தோஷமா இருக்கும்படி, என் ஃப்ரெண்டுகளோடு என் நண்பர்களோடு சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் நீர் எனக்கு தந்தீரா அப்படிங்கிற. அவர் சொல்றாரு, நீ எப்பயும் என் கூட இருக்கிற. ஆமென். இன்னொரு ஒரு சின்ன அதுல ஒரு வெளிச்சம் என்ன தெரியுமா? மகன், மகள், பிள்ளை அப்படின்னா அப்பாவோட எப்பயும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சின்னவன், இளையவன், அந்த பேர் என்னது? ஊதாரி மைந்தன். அவன் பேர் என்ன சொல்லுவோம்? கெட்ட குமாரன். உண்மையிலேயே கெட்ட குமாரன் எவன் தெரியல, அது வேற விஷயம். இந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு, எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பாவை விட்டு போயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் என்னத்தை கொண்டு போனாலும் சரி, அப்பாவோட இருந்து நீ வெறுங்கையா இருக்கிறத விட, வெறுங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அப்பாவோட இல்லாம நீ கை நிறைய அள்ளிக்கிட்டு போனாலும் அப்பாவை மாதிரி வேற வரவே கொஞ்ச நாள் தான். சொல்லுங்க, கொஞ்ச நாள் தான். அடுத்து பண்ணிதிங்கிற தவிடு கூட உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்துல அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, நீங்க தசம பாகம் கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதனால நான் தசம பாகத்தை என்ன செய்றேன் உமக்கு? புரியுதா உங்களுக்கு? அது பழைய ஏற்பாடுங்க. அது பழைய ஏற்பாட்டில் அந்த மல்கியாவில் ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா ஆசாரியர்களுக்கு சொல்றார். அவங்க ஒரு 70 வருஷமா பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய தெரியாம, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க தெரியாம, ஆண்டவருக்கு பலி செலுத்த தெரியாம, ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்ய தெரியாம, எப்படி பேசணும்னு தெரியாம இருந்தாங்க. அவங்களுக்காக சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகிட்ட சொல்லல, நீ பிள்ளைனா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம். அந்த வசனத்தை மறுபடியுமா எல்லாரும் எடுத்துக்கங்க. அந்த வசனத்திலே நில்லுங்க. 7:1 சொல்றாரு,
இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாய் இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, நீங்கள் மகனாகவும் மகளாகவும் மாற வேண்டும். உரிமையோடு அப்பாவிடத்தில் போய் அந்த உரிமையோடு வாழ வேண்டுமானால் வாசிங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் எல்லா அசுத்தமும் நீங்க அவர் சுத்திகரிப்பார்னு இருக்கா? அவர் நம்மை சுத்திகரிப்பாரா? நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை நாம் அவ்வப்போது எந்த கரைகளும் பிழைகளும் திரைகளும் வந்துவிடாதபடி நம்மை சுத்திகரித்து கொண்டே தெய்வ பயத்தோடு கூட, என்ன சொல்லப்பட்டிருக்கு? தெய்வ பயத்தோடே கூட பூரணப்படுத்தப்படும் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனும் பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளு கிடையாது. பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு காரியத்தில் தோத்திருப்பீங்க, அந்த காரியத்தில் நான் ஜெயிச்சிருப்பேன். நான் ஒரு காரியத்தில் தோத்திருப்பேன், நீங்க அந்த காரியத்தில், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல, பூரணத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நம்ம ஆண்டவர் உணர்த்துகிற, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை அவ்வப்போது சுத்திகரித்து தெய்வ பயத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறதற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பூரணம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பூரணம்? என்ன பூரணம்? அன்னபூரணமா? கிறிஸ்துவின் பூரண வடிவு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் பூரணமான ஒரு சுபாவம், கிறிஸ்துவின் மகிமையான வளர்ச்சிக்கு தக்க அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அப்பொழுது வாசிங்க, 18 வாசிங்க, 18 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், உங்களுக்கு நான் அப்பாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் நீங்கள் எனக்கு மகனும் குமாரத்திகளும் மகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது? முதல் வார்த்தை என்னது? 18ல முதல் வார்த்தை என்னது? அப்பொழுது. அப்பொழுது. எப்பொழுது? வாசிங்க, வாசிங்க, மேல உள்ள 17 வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. அசுத்தமானதை தொடாதீங்க. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு வரிசையா, நீ என் குமாரனும் நீ என் மகனும் நீ என் மகளுமாய் இருப்பதற்கு ஒரு சில காரியங்களை நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ தொடக்கூடாத ஒரு காரியம் உண்டு. அசுத்தத்தை என்ன செய்யாத. சத்தமா சொல்லுங்க. அசுத்தத்தை, எனக்கு அசுத்தம்னு தெரிகிற எதையும் நீ என்ன செய்யாத. அப்பாவுக்கு பிரியமில்லாததை நீ போய் கைய வச்சுட்டு வந்தா. ஆமென். அங்க சொல்றாரு, அதே 17ல வாசிங்க. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து. எவர்கள் நடுவிலிருந்து? எவர்கள் நடுவிலிருந்து? மேல 14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே. அந்நிய நுகம், இது நமக்கு சரியா புரியாது. தமிழ் பைபிள் இருக்கா? ஈஸி ரீடு வேற இருக்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இருந்தா வாசிங்க. 2 கொரிந்தியர், அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும். வாசிங்க. எடுத்துட்டீங்களா? 6ஆம் அதிகாரம். கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு வாழ்வது எப்படி?
வாசிங்க. இப்ப 14 வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன போட்டிருக்குது? நான் வாசிக்கிறேன். 14 நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டாம். ஆமென். அடுத்து சொல்றாரு, இறைவனுக்கு ஏற்புடைய நெறிகேட்டோடு என்ன உறவு? அங்க என்ன சொல்லப்பட்டு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நெறிகேடு, ஒழுக்கக்கேடு. ஒழுக்கக்கேடோடு ஒழுக்கமா இருக்கிறவன் எப்படி இணைஞ்சு இருக்க முடியும்? அடுத்து வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இருக்கா? அடுத்து சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும். ஒளியும் இருளும் எப்பயும் பிணைஞ்சிருக்குமா? இணைஞ்சிருக்குமா? ஒரு இடத்துல லைட்டு போட்டா வெளிச்சம் இருக்கும், இருளும் சேர்ந்து இருக்குமா? வாய்ப்பில்ல. ஆமென். வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் பேலியால்னா யாரு? பேலியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ்ல போய் படிச்சு பார்த்தேன். அதுலயும் பேலியால்னு போட்டிருக்கு. BABELI அப்படின்னு சொல்லி பேலியா அப்படின்னே போட்டிருக்குது ஆம்பிளிஃபைடு பைபிள்ல. நான் இங்கிலீஷ்ல போய் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கு த ஈவில். பேயின்னு அர்த்தமா? பேலியால்னா என்னது? அப்ப இப்ப பேயின்னு வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கும் பேய்களுக்கும் இசை வேது. ஆண்டவர் பேயோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரா? ஆண்டவர் பேயோட இணைஞ்சு வராரா? ஆண்டவர் வந்தார்னா அந்த இடத்துல பேய்க்கு இடமே? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்க இருதயத்துல என் இருதயத்துல வந்தார்னா பேய்க்குரியது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இல்ல. அடுத்து, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சம்பந்தம், இப்படிப்பட்ட இசைவு, இப்படிப்பட்ட தொடர்பை நீ துண்டிக்கணும்னு சொல்ற. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை மகனா உன்னை மகளா நான் உரிமையோட அந்த அதிகாரம் கொடுக்கிறேன்னா, இப்படிப்பட்டவர்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய். அல்லேலூயா. நீ தேவனோடு இணைந்து இருக்க வேண்டுமானால் சில நபர்களோடு இருக்கிற தொடர்பை துண்டித்து பிரிந்து போயாக வேண்டும். அல்லேலூயா. அந்நிய நுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியாதவர்களோடு நாம் இணைக்கப்படக்கூடாது, அதுக்காக பகைக்க கூடாது. கர்த்தரை அறியாதவர்கள் அல்லது ஆண்டவரை ஆராதிக்காதவர்களோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பிணைக்கிறதுனா என்னது? நம்ம மக்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பிணைத்தல், பாவை பிணைக்கிறார்கள் அப்படின்னா ரெண்டா இருக்கிறத ஒன்னா இணைச்சிருது. மற்றவங்களுக்கு நாற்றுன்னு வச்சுக்கோங்களேன். மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்குன்னா நாற்று என்ன செய்து? ரெண்டை ஒன்னா மாத்துது. நாங்கன்னா இந்த நூலையும் இந்த நூலையும் எடுத்து லேசா சீவி ரெண்டையும் ஒன்னா அப்படியே என்ன செஞ்சிருவோம்? பிணைத்து விடுவோம். பாவு பிணைத்தல். அதை பார்த்தா ஒரே நூலா மாறிடும். ஆமென். இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியோட இசைந்திருந்து அவர்கள் இருவரும் பிணைக்கப்படுகிறார்கள். ஆமென். இங்கே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்கள் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அறிஞ்ச, கர்த்தரை ஆராதிக்கிற, அவருடைய பிள்ளைன்னு சொல்ற, ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிற நீ
தேவனை அறியாதவர்களோடு பிணைக்கப்படக்கூடாது. அதுக்காக போய் அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லல ஆண்டவர். அவர்களை பகைக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாரோடும் நல்லுறவை காக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு எந்த முரண்பாடும் நமக்கு தேவையே. அவர்கள் ஒருவேளை விக்கிரகத்தை வேற தெய்வங்களை அவங்க கும்பிடட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர்களோடு மெயின்டைன் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை, போகலாம் வரலாம். ஆனால் பிணைக்கப்படுதல் என்றால் என்ன சொல்லுங்க? பிணைக்கப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோட தொடர்புல நம்ம, அதாவது திருமண பந்தத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இணைக்கப்பட்டிருக்க கூடாது. ஆமென். அது ஆண்டவர் அறிய முன்னாடி இருந்துட்ட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் அவிசுவாசியோடு தொடர்புல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே கிடையாது. இன்னைக்கு சில சபைகள்ல நடக்கிற கூத்துக்களை, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்ற காரியங்களை போய் பார்க்கும்போது அந்த பாசி எனக்கண்ணேன்னு என்ன செஞ்சிடாருன்னா, இருத்தி கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு தேவை பிரசங்கம், நமக்கு தேவை காணிக்க, நமக்கு தேவை நம்ம ஊழியம் என்னன்னு அவங்க போனால் தாவலைன்னு சொல்லிட்டு கல்யாணம்னு பேசுகிறா. பிள்ளையை கொண்டு வந்து சொன்னால் சோ பண்ணுவோம் போயிட்டு வாங்கிங்கிற பிறகு பார்த்தோன்னா அவன் மாமனுக்கும் மச்சானுக்கும் போய் பிள்ளையார் கோயிலில் போய் என்ன செஞ்சிடறாங்க? தாலியை கட்டிடுறான். என்னையா ஞானசானம் எடுத்த பிள்ளை பராம அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு வருவா பாஸ்டர். எப்படி இப்போ அவன் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாங்கிறது தெரியல. இவரும் போய் கத்தாவே சோத்திரம்னு சொல்லி அவ பொட்டு வச்சு பூ வச்சு ஞானசானம் எடுத்து திருவிருந்து எடுத்தவ அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு என்ன செய்கிறா? பிணைக்க போறேன். என்னன்னா பிள்ளைக்கு வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு பாஸ்ட் பார்த்து செய்ய வேண்டிய பாஸ்ட் பார்த்துக்கிட்டே பேசாம இருந்துட்டாரு. கடைசியில அவனா போய் பார்த்து அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொல்லணும் உங்களுக்கு? பெயர் சொல்லட்டுமா? எத்தனையோ சொல்லுவேன். நமக்கு அது தேவையில்லை. அவிசுவாசியோடு தொடர்புல நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க வாழ்க்கையவே பிசாசு நாசமாக்கிடுவான். கர்த்தருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம ஆயிரும். ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்றார் அந்த 16 வாசிங்களேன். 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே கிடையாது. ஆனபடினாலே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி வாசம் பண்ணுவேன். ஆமென். யாருக்குள்ள தெரியுமா? யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரு? யாருக்குள்ள வாசம் பண்ணுவார்? தாம் மகளா இருக்கிறவங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லும் போது இதைத்தான் சொன்னாரு, நான் என் பிள்ளைகளுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். என் பிள்ளைகளோடு நான் உலாவ விரும்புகிறேன். என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க, உங்களோடு அவர் பயணிக்க விரும்புகிறார். அவர் வர்ற இடத்துல அசுசியான காரியம் இருக்கவே. நீங்க பழைய ஏற்பாட்டில் போய் அந்த உபாகமம் அந்த யாத்ராமத்துல இருந்து அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாளையம், அதாவது வனாந்திரத்தில் பாளையம் இறங்கியிருக்காங்க. வனாந்திரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது. ஏன்னா அவங்க பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அப்பம்போது சொல்றாரு, நீ உன் பாளையத்தில் நீ போருக்கு போகும்போது, எதுக்கு உள்ள சண்டைக்கு போகும்போது, இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக போகும்போது கையில் போருக்கு போகும்போது என்ன வச்சிருப்பாங்க? சண்டைக்கு போகும்போது என்ன வச்சிருப்பாங்க? கரண்டியும் அகப்பையுமா வச்சிருப்பாங்க. நீங்க முடிக்கிற முடிய பார்த்தா செம்மையா தெரியலையே. என்ன வச்சிருப்பாங்க? இட்லி தட்டும். சண்டைக்கு போகும்போது கூட பாளையத்தில் அவர் சொல்றாரு, கையில் ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கூடாங்கிறாரு. என்ன வச்சுக்கோ? யாராவது வாச்சிருக்கீங்களா? சின்ன குச்சியும் வச்சுக்கோ. எதுக்கு தெரியுமா? உனக்கு அவசரமா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு நினைப்பு வரும்ல காலையில். புரியுதா உங்களுக்கு? காலையில் எங்கே போவோம்?
அவசரமாக போவோம்ல, அப்படிப்பட்ட நேரத்தில் நீ வாட்டுக்கு பப்ளிக்கில் போய் சேர்ந்துடாத, வச்சிடாதரா. நான் உலாவுகிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு குச்சியால், அந்த குச்சியால் ஒரு குழியை தோண்டி நீ கழிந்து போடுகிற அந்த அசுத்தத்தை குழிக்குள்ளே போட்டு மூடிடு. ஏன்னா நான் உலாவி வரும் பொழுது இந்த அசுத்தம் இருந்தால் நான் கோபப்பட்டுருவேன். இப்படியெல்லாம் வாச்சிருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற, போருக்கு போகும்போது, சண்டைக்கு போகும்போது ஒரு குச்சி எடுத்துட்டு போறாங்க. ஒரு குச்சியை உன் கையிலே வச்சுக்கோ. எதுக்குன்னா உன் அவசரத்துக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் அவசரத்தை என்ன செய்ய, அவசரத்தில் விட்டுட்டு வந்துடாத, அதை மூடி போட்டு வா. பூனையை பார்த்தீங்களா? பூனை எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? பூனையனுடையதான கழிவை யாருமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அது ஒரு யூரின் போனாலும் நல்லா தோண்டி அதுக்குள்ள போய் மூடி வச்சுட்டு தான் போகும். அதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உலாவுற இடம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அது பாளையம், அது சண்டை போடுற இடம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தான் என் ஆலயம். அங்க சொல்றாரு, அவர்களுக்குள்ளே உலாவி, கடைசியில வாசிங்க 16 கடைசியில, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் எதுல உலாவ விரும்புறாரு? அவர் ஆலயத்தில் அவர் உலாவணுங்கிறது அவர் விருப்பம், தப்பு இல்லைல்ல? ஆமென் சொல்லுங்க. நான் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எண்ணியத்தையும் அவர் தேவாலயமா மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆலயம் போய் விக்கிரகங்களோடு என்ன செய்யக்கூடாது? இணையக்கூடாது. அது போய் அசுத்தத்தோட போய் தொடர்புல, அது அவிசுவாசிகளோடு, பேயோடு போய் என்ன செய்யக்கூடாது? இணைக்கப்படக்கூடாது. சில பேர் இங்கேயும் சாப்பிட்றது அப்படின்னா என்னன்னா, திருவிருந்தும் எடுக்கிறது, போய் அங்க போய் குருசிலையும் உட்கார்ந்து இருக்குது. விளக்கப்படுத்தினாப்லதான். ஆமென் சொல்லுங்க. பேய் தலையில ஆட்டி படைக்கும், ஜாக்கிரதை. சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கமா. தேவனுடையதான பந்திக்கும் விக்கிரகங்களுடைய பந்திக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை நீ, தேவனுடையதான ஆலயமா இருக்கிற விக்கிரகங்களோட போய் என்ன செய்யக்கூடாது? தொடர்புல இருக்கக்கூடாது. சின்ன இடம் கொடுத்தா போதும், பேய் உள்ள வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இடம் போதும். அவனுக்கு பெரிய இடம். ஆண்டவர் தான் பெருசா கேட்பாரு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், அந்த சாவி ஓட்ட வழியை வரட்டான்னு கேட்க மாட்டாரு. ஆண்டவர் எப்படி கேட்பாரு? சொல்லுங்க, இங்கதான் இருக்குங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பாரு? வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அப்படி ஃப்ரீயா வருவாரு. பிசாசு அந்த 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 சாவி ஓட்ட வழியா உள்ள வந்துருவான். அவனுக்கு சின்ன இடம் போதும், ஏன்னா அவன் ஆக்கிரமிப்பாளன். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு சின்ன அளவில் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையவே நாசப்படுத்தாம போதுமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என் மகளா இருக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன். உனக்கு என்ன செய்றேன்? நான் அதிகாரம் கொடுக்கிறேன். நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ என் பிள்ளையா இருக்கணும், நீ என் மகனா இருக்கணும், நீ என் மகளா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இதை விட பெரிய ஆசீர்வாதமே இந்த பைபிள்லயே எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு என்னடா தேவைன்னு சொல்லி கேட்காமலே அவர் தரணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் உபவாசம் போட்டு அழுது தொழுது 3 நாள் மூக்க வடிச்சு அழுது அட்டம் பிடிச்சு ஆண்டவர்கிட்ட வாங்குறதுன்னா அடுத்த வீட்டுக்காரன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். கடன் கேட்கறான்னு அர்த்தம். அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு, அப்பாட்ட போய் ஒரு தேவையை கேட்கறதுக்கு
அப்படி அடம் பிடிக்கணுமா? உங்கள் பிள்ளையெல்லாம் உங்கள் வீட்டில் தலைகீழ நின்று 3 நாள் உபவாசம் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குதா? வீரோவில் போய் தானாக எடுத்துகிட்டு போயிருதுங்க. லேலுவே சொல்லுங்க. அப்பாட்ட போன அப்பான்னா உரிமையோடு என்ன செய்யணும்? பையில் போய் விடுறேங்க. இப்போ உங்கள் பையில் நான் போய் விட முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆபரகாமன் இருக்க டகார்னு பையில் போய் கை விட முடியுமா? ஆனால் அவர் மகன் என்ன செய்வா? அவங்க வீட்டுக்காரமா என்ன செய்வாங்க? அப்படி லொசுக்குன்னு விட்டு என்ன செஞ்சிருவாங்க? அது ஆயிரக்கணக்காக இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் வேலை பார்ப்போம். ஏன் தெரியுமா? அதே உரிமை. சொல்லுங்க, உரிமை. நம்ம செய்ய முடியுமா? என்ன பிள்ளை அப்படி அப்பாட்ட உரிமையோட வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என் குமாரரும் நீ என் குமாரத்தியுமா இருப்ப. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, நீ என் பிள்ளையா இருக்கணும். அதுக்கு சில காரியத்தை மட்டும் என்ன செய்? தெய்வ பயத்தோட நான் உனக்குள்ள உலாவ விரும்புறேன். இந்த வருஷம் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில உலாவணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எதுலையோ உலாவக்கூடாது. ஆமென். கர்த்தர் நமக்குள்ள உலாவணும்னா நம்ம அவரோடு, ஆமென் சொல்லுங்களேன், அவர் சொல்லுகிற வார்த்தையோடு, அவர் சொல்லுகிறதான காரியத்தோடு இணைஞ்சு போனோம்னா, தெய்வ பயத்தோடு வாழ, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். யாரும் என்னை பார்க்க முடியாத 4 சுவருக்குள்ள நான் இருந்தாலும் அங்கேயும் என் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். பாஸ்டருக்கு மறைச்சிடலாம், பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மறைச்சிடலாம், கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட மறைச்சிடலாம். கூடவே இருக்கிறவருக்கு மறைக்க முடியுமா? அதே தெய்வ பயம். எது தெய்வ பயம்? சொல்லுங்க. தெய்வ பயம்னா என்ன? ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன கதை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. ஒரு முக்கியமான பொறுப்பு. என்ன பொறுப்பு அப்படின்னா மேனேஜர். முக்கியமான அந்த கம்பெனிலேயே பெரிய பொறுப்பு. ஆள் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பல பேர் வந்தாங்க. அதில் அப்படி இப்படிமா கழிச்சு 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. 3 பேர் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி வந்தாங்க. அந்த 3 பேருக்கும் கடைசி ஒரு டெஸ்ட்டு. லாஸ்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவோன்னு சொல்லி 3 பேர் வந்து நின்னாங்க. அந்த அந்த நிறுவனம்ங்கிறது பல 1000 ஏக்கர் கொண்ட நிறுவனம். பெரியது. அதை சுற்றி பார்க்க கூட முடியாது. அவ்வளோ பெரிய பல 1000 கோடிகள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பொறுப்பு வேணும். ஆமென். அப்பொழுது சொன்னாங்க, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், தங்க பொருள் அப்படி வச்சுக்கோங்களேன், அதை 3 பேர் கையிலையும் கொடுத்து, இது பல 1000 ஏக்கர் பெரியது, என்னிடத்துல மிக திறமையான செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க, மோப்ப நாய்கள் இருக்கிறது, இந்த 3 பேரும் நீங்கள் போய் என் எல்லைக்குள்ளேயே, நீங்கள் வெளியே போகக்கூடாது, இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இது யாரும் எடுக்க முடியாமல் யார் போய் ஒளிச்சு வச்சுட்டு வர்றீங்களோ நான் போய் தேடி பார்ப்பேன், யார் யார் உங்கள் பேர் எழுதியிருப்பேன், யார் இது எடுக்க முடியலையோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு உடனே போனாங்க. வேகமாக 3 பேரும் போய் அவன் கண்ணு கெட்டாத தூரத்துல எல்லாம் போய் என்னென்னமோ செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா மறைச்சி வச்சுட்டு வந்தாங்க. 3 பேரும் வர்றதுக்கே பல மணி நேரங்கள் ஆயிடுச்சு. முதல்காரன் சொன்னான், நான் வச்சுட்டேன், உங்களால் எடுக்கவே முடியாது, எதை வச்சுனாலும் மோப்பனாயை வச்சுனாலும் பாருங்கள், எதை வச்சுனாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். உட்காரு, வரட்டும், அவங்களும் வரட்டும்னா ஒவ்வொருத்தனா வரான். கடைசியில் ஒருத்தன் நொண்டி வந்தானா. அப்பா இதை முழுவதும் சுற்றி பார்க்கவே எனக்கு என்னாச்சு, காலெல்லாம் வலிச்சு போச்சு, இந்தாங்க உங்கள் இதை நீங்களே பிடிங்க. எல்லா இடத்துலையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஒருத்தரும் பார்க்க முடியாத இடத்துல என்னால் ஒளிச்சு வைக்க முடியலை, நான் அந்த போட்டிக்கே வரலை, எனக்கு வேலையே வேண்டாம், இந்தாங்க உங்கள் இதை நீங்களே பிடிங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை இரு, அவசரப்படாத, இன்னொருத்தன் வரட்டான். 2 பேர் வந்தாங்க. 3வது ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், நானும் அப்படியாக இப்படியாகன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த 3 பேர் வந்த உடனே சொன்னாங்களாம், அந்த மேனேஜருக்கு பொறுப்புக்கு இருக்கிற அந்த மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஏப்பா சாமிகளா,
என் இடத்துக்குள்ளேயே எனக்கு தெரியாமல் ஒளிச்சு வைக்கிற 2 பேரும் பயங்கரமான ஆளாக இருக்கீங்க, போங்கடா. கர்த்தர் யார் பார்க்குறான்னு கேட்டவுடனே என் கூடவே ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் பார்த்துக்கிட்டே இருந்தார், அவருக்கு மறைவா நான் வைக்கவே முடியலேன்னு சொல்லி கொண்டு வந்து வரல, நீ வாடான்னு சொல்லி அந்த சேரில் உட்கார வச்சாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய மறைவு இருந்தாலும் கூடவே இருக்கிறேன்னு அப்படிங்கிற உணர்வு உனக்கு இருக்குல்ல, உன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குல்ல, நீ தாண்டா சரியான ஆளுன்னு உட்கார வச்சார். கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள உலாவிக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்குள்ள உலாவி உங்களை அவருடைய ஆலயமாக வைக்கணும்னு நினைக்கிறாரு. தேவையில்லாத உறவுகள் கட்டாகட்டும். ஆமேன். தேவையில்லாத தொடர்புகள் கட் பண்ணுங்க. எந்த ஐக்கியமும் கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கவே, கர்த்தர் பார்த்து துக்கப்படுறாரு அப்படின்னா அதை என்ன செஞ்சிடணும்? எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் கவலை இல்லை, அதனால எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்டான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். இந்த பைபிள்லேயே இருந்துக்க சிறந்த ஒரு வாக்குத்தத்தம்னா, நீ எனக்கு மகன், நீ எனக்கு மகங்கிற அதிகாரத்தை தர. இதை விட ஒரு பெருசு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா நம்ம ஏற்கனவே விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மளை ஏத்துக்கிற ரெடியா இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரம் நமக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தோட போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, டேய் ரைட்டு தண்டை, நான் உன்னை பிள்ளையா ஏத்துக்கிறேன், மகனா ஏத்துக்கிறேன், மகளா ஏத்துக்கிறேன், ஆனா இதை செய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 17 வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரு. நீங்க ஏற்கனவே போன செக்ஷன்லயே ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, இனி நான் இதை என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன், இனி இதை நான் செய்ய மாட்டேன், இனி இதை பார்க்க மாட்டேன். அப்படி நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க எல்லாரையும் குடும்பமா வந்து தீர்மானத்தை எல்லாம் சொல்ல சொல்லி ஜெபிக்க சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனால் போயிடும் டைம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போவே நான் எதிர்பார்த்த நேரத்தை விட ரொம்ப கூடிடுச்சு. அப்படினால நான் என்ன செய்கிறேன்னா, ஜெபத்தோடு முடிக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் போய் இதை தியானித்து, ஆண்டவரே நான் எதிலிருந்து எதை தொடக்கூடாது, எந்த ஐக்கியத்திலிருந்து நான் பிரியணும், எதிலிருந்து நான் விலகணும், எதை தொடாம நான் இருக்கணும் அப்படிங்கிறத தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அது அடுத்த வாரம்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாட்சி நேரத்தில் சுருக்கமாக வந்து என்ன செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. இப்போ உடனே சுடச்சுடனே அது கஷ்டம். இன்னும் போய் தியானிச்சு, நான் உங்கள் பிள்ளையா இருக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்குள்ள உலாவி, ஆண்டவர் மட்டும் உலாவ ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது அவனுடைய அது லெவலே வேற. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களோட நீங்கள் போய் முழங்கால் போட்டோன்னு அப்படி முன்னாடி வந்து நின்று ஆண்டவர் பேசினார்னா அதை விட வேற என்னங்க வேணும்? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் கூப்பிடும்போது என்னடான்னு கேட்குற, இதை விட வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலயமே வந்து பரிசுத்தம் அணிக்கணும், தேவன் வந்து இறங்காம என்ன செய்வாரு? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆலயமா அந்த உலகத்தில் அலைய விட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போகிற இடத்துல எல்லாம் சொல்லணும், நான் தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனுடைய ஆலயம். ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு கல்யாண வீட்டில் போய் நின்னீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க காதுல மூக்குல எதுவும் இல்லாம கூட இருந்திருக்கலாம், இல்லை போட்டிருக்கலாம். ஆனா உங்க உள்ளத்துல ஒண்ணு வரணும். என்னது? நான், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனுடைய ஆலயமாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே போய் வெக்கப்பட்டுக்கிட்டு என்னடா நம்மளை பார்த்து ஒரு மாதிரியா இருக்கிறேன், இல்லை, உங்களுக்குள்ள ஒரு கெத்து வரணும், நான் தேவனுடைய ஆலயம். அந்த தில்லில் போய் நில்லுங்க. கொஞ்ச நேரத்தில் பிசாசு, பக்கத்தில் இருக்கிற பிசாசு ஆட போகுது பாருங்க. நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்களேன்.
நெசமா சொல்றேன், நீங்க தேவனுடைய ஆலயமா போனீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் பேய்க்கும் சம்பந்தமே அது. ஆமென் சொல்லுங்க. அது தானா வந்து பேய் தலை விரிச்சு ஆடும். இயேசுவின் நாமத்துல போனா அப்பதான் தெரியும் உங்க மதிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நடக்கும் பாருங்க. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம விட்டு கொடுக்கல, நம்ம அப்படி மாற அர்ப்பணிக்கல. ஆண்டவர் சொல்றார், நான் ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ மகனுக்கு அதே அதிகாரம் இருக்கும், பிள்ளைக்கு அதே அதிகாரம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வளர்ற வரைக்கும் கொஞ்சம் இல்லாம இருக்கலாம். அந்த 18 வயசுக்கு மேல வந்தோடனே என்ன சொல்றாங்க, மேஜர் அப்படின்னா அவனே டிசிஷன் எடுத்துக்கலாம்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவரோடு கூட இணைந்து வளர்ந்து அவருடைய சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அப்ப சொல்லுவாரு, என்கிட்ட எதுக்குடா கேட்கிற? யார்கிட்டயா சொன்னாரா? இந்த வார்த்தையை யார்கிட்டயா சொன்னாரா? என்னிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? யார்கிட்டயா சொன்னாரா? இப்படிலாம் நீங்க வாசிக்கணும். மோசே அவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருந்தான், வனாந்திரத்தில் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். பின்னாடி பார்வோன் சேனை துரத்திக்கிட்டே வருது. இங்கிட்டு முன்னாடி போனா முன்னாடி கடலு, பின்னாடி பார்த்தா படை கொல்றதுக்கு வர்றான், முன்னாடி பார்த்தா கடலு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்கிட்ட கேட்கிற? யார்ட்டியா கேட்கிறது? நீ தரையா வர சொன்னீருன்னு சொல்லல. என்னிடத்தில் என்ன கேட்கிறாய்? உன் கையில் என்ன இருக்கிறது? என் கையில கோல் இருக்குது, அதை நீட்டி பிளந்துரு அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குது பாத்தீங்களா? என்கிட்ட எதுக்குடா கேட்டுக்கிட்டு இருக்க? உன் கையில வல்லமை கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். மகன்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? உன் கையில என்ன கொடுத்துருக்கேன்? என் கையில ஒரு குச்சி தான் இருக்குது. உனக்கு வேணா அது குச்சி, அது என் பார்வையில் அது வல்லமை. அந்த வல்லமையை நீட்டு அப்படிங்கிறாரு. போனா அப்படின்னா அவன் சும்மாதான் இப்படி நீட்டுனா, அங்க வசனம் சொல்லுது, ரா முழுவதும் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார், அது சமுத்திரத்தை 2 பிளந்துருச்சு. இவன் நீட்டாவிட்டா, இவன் நீட்டாட்டா. ஏங்க ஒரு குச்சியை நீட்டுறதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த ரோடில் நம்ம பக்கம்லாம் இப்போ அந்த ட்ரக்கெல்லாம் வர்றது இல்லை, என்ன பெரிய பெரிய ட்ரக்கு வரும்ல, பெரிய சதுரமாக நீளமாக 15 டயரு 12 டயரை போட்டு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய வண்டி வரும். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரது நிற்பார் இங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? ஒரு போலீஸ்காரது எப்படி நிற்பாருனாக்கும், எலும்பும் தோலுமா அப்படியே ஒரு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கையில் நெல் அப்படிங்கிற ஒரு சின்ன தகரம் இருக்கும் அவர் கையில். இப்போ எல்லாம் நெல்லுங்கிற தகரம் இல்லை, முந்தி. அதை பார்த்து அப்படியும் பாரு, என்ன செய்வாரு? இப்படியும் பாரு. அத்தனை வண்டியும் நின்றும். நிக்குமா நிக்காதா? அவ்வளவு பெரிய வண்டி இந்த எலும்பு மாதிரி இருக்கிற ஆளு காட்டின ஒரு தகரத்துக்கு முன்னாடி நிக்குதுன்னா அதான் அதிகாரம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிற குச்சி தான் கையில இருக்கு. பார்த்தது கடலு, இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காத்து பார்த்தது, ஐயோ கடவுளுடைய வார்த்தை வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு உங்க அதிகாரம் தெரியாது, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற வல்லமை தெரியாது. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரம், சர்வ வல்லமையுள்ள தேவன் படைத்த காற்றுக்கும் நீருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு தெரியும் உங்களை பத்தி, ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. ஒருத்தன் போய்கிட்டே இருந்தானா, நாய் அந்த பக்கம் திருத்துன்னு வருது, எப்படியாந்து இருக்குது, நாய் வந்திருக்குது. ஐயோ நாய் கடிச்சிருமேன்னு சொல்லிட்டு இவன் ஓடினான். அந்த நாய் நம்மளை இவன் கல்ல கொண்டு எரிஞ்சிருவானேன்னு அது ஓடினது. புரியுதா உங்களுக்கு? நாய் கடிச்சிரும்னு இவன் ஓடுறான், நாய் இவன் கல்ல வச்சு எரிஞ்சிருவான்னு சொல்லிட்டு அது ஓடுது. இவனை பற்றி அதுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த கேஸ் தான் பிசாசை பார்த்து நடுக்கம். அவன் பிசாசு, ஐயோ இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானேன்னு சொல்லி நம்மளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். அல்லேலூயா. உங்க வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற பவர், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம், அந்த அந்த உரிமை உங்களுக்கு எனக்கும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு இடத்துக்கு போகும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் தேவனுடைய ஆலயமாய் போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு 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 என்ன வேணும், என்ன நமக்குள்ள வேணும்? சொங்கி மாதிரி போய்கிட்டு ஐயோ போகிறதே ஓசிச்சோருக்கு என்னமோ இதுக்கு போகிற மாதிரி. எதுக்குங்க? கூப்பிடாத இடத்துக்கு போவீங்களா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, உங்களை ஸ்பெஷலாக அழைச்சிருக்காங்கல்ல, பத்திரிக்கை வச்சுருக்காங்கல்ல. போகும்போது எப்படி போகணும்? அதிகாரத்தோடு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக அங்கே போய் அதிகாரம் பண்ணுறது அதை சொல்லலை. நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்ம மனதில் எப்படி இருக்கணும்னா, பிசாசுக்கு எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது, அந்த அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி பார்க்க விரும்புகிறார். மோசே அப்படித்தான் பார்த்தார். என்னடா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, கடலை பிளந்துடுறா அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த உரிமை அவர் சொல்றதெல்லாம் நாம கேட்கும்போது நமக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பகிர்ந்தளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, உங்க சரீரத்திலும் உங்க ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகள் அசுத்தங்களையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய், தம்முடைய சொந்த குமாரராய், நம்முடைய சொந்த குமாரத்திகளாய், ஏன் தான் தங்கி வாசம் பண்ணி உலாவுகிற தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் சமூகத்தில் எதை விடணும், எதை விட்டு விலகணும், எதோடு உள்ள தொடர்பை துண்டிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்க தேவ ஆலயமா இருக்க விரும்புகிறேன். எழும்பி நிற்கலாமா? அப்படி எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஜீசஸ், எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே ஜெபித்து 2 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். அதுக்கு மேல நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே, அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் உங்களை விசுவாசித்து பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். ஆனா நான் உங்க பிள்ளையா இல்லையே அப்பா, உங்களோடு தொடர்புல இல்லையே அப்பா. நீங்க உலாவுகிறதற்கு ஏற்ற ஒரு தேவனுடைய ஆலயமா நான் இன்னும் மாறவில்லையே அப்பா. என்னை நான் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசேஷித்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதுக்குமான வாக்குத்தத்தம். நீங்க எங்க போய் பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் உணர்த்தினதுனால சொல்றேன், நீ எனக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருந்து நான் உலாவுகிற ஆலயமா இருக்கணும்னு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படி மாற விரும்புகிறேன். நீ கொஞ்சம் உன்னை ஒப்பு கொடு, கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் சுத்திகரிக்கப்படு. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நீ போகிற இடங்களில் உங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி உன்னை நான் பயன்படுத்துவேன். நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, நீ எனக்கு அருமையான குமாரத்தியாக இருக்க வேண்டியவள் அல்லவோ. உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்து. அனுதினமும் 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 தேவன் விரும்பாத காரியத்தை ஒப்புக்கொடு. அதிலிருந்து விடுதலை ஆகு. அதை தொடமாட்டேன்னு தீர்மானம் எடு. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பும். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடுவார். கர்த்தருடையதான உலாவுதலை பார்ப்ப, கர்த்தருடைய உணர்த்துதலை பார்ப்ப, கர்த்தருடைய நிரப்புதலை பார்ப்ப. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறத கேட்ப. இதை விட ஒரு ஆசீர்வாதம், இதை விட ஒரு பெரிய நன்மை வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வருகிற நாட்கள்ல ஆச்சரியமான விதத்துல தரப்போகிறார். ஆச்சரியமான விதத்துல உங்களோடு பேச போகிறார். உங்களுக்குள்ள உலாவி, உங்களுக்குள்ள நடந்து, உங்களோடு கூட அவர் இணைந்து பிரயாணிக்கிறத நடக்கிறத பார்க்க போறீங்க.
சர்வ வல்லமையுள்ள தேவன் தங்குகிற ஆலயமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பனே, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உம்முடைய பிள்ளை, நான் உங்களுடைய ஆலயம். நீங்க எனக்குள்ள உலாவி என்னுடைய தேவனா, நான் போகிற வருகிற இடத்திலெல்லாம் உங்க ஆலயமா இருந்து உங்க வாசனையை வீச செய்யணும்னு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. அப்பா, இப்படிப்பட்ட மகிமையான காரியம் எங்களை கொண்டு செய்ய நினைக்கிற நீங்க எங்களுக்குள்ள இருக்கிற சில பாவங்களை, சில தவறான உறவுகளை, விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களோடு இருக்கிற தொடர்பெல்லாம் துண்டிச்சு நாங்கள் பரிசுத்தமாகணும்னு விரும்புறதுல எல்லாம் நியாயமும் இருக்குதப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எல்லாத்தையும் அறுத்தெறிய, ஆண்டவரை களைந்தெறிய எங்களை தாழ்த்துக்கிறோம்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் விரும்பாத எந்த விஷயமும் உன் இருதயத்தில் இருக்க தேவன் அனுமதிக்கிறதே இல்லை. ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அவர் தான் உன் இருதயமாகிய கோயில்ல வாசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ வேற ஒருத்தியவோ, நீ வேற ஒருத்தனையோ, வேறு எதையோ அந்த இடத்துல வைக்க தேவன் அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் என் ஆண்டவருடைய ஆலயம். சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் என் தேவனுடைய ஆலயம். அதில் அவர் தான் வீற்றிருக்க முடியும். அவர் மட்டும்தான் வீற்றிருக்கணும். வேற எதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லுங்க. இருதயம் தேவனுடைய ஆலயம். உங்க இருதயத்துக்குள்ள அவர் உலாவணும். அசிங்கம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, வேறு ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தெய்வ பயம் இருந்தா சுத்திகரித்துக்கொள். தெய்வ பயம் உனக்கு இருக்குமே, ஆனால் நீ சுத்திகரித்துக்கொள். உன்னை கர்த்தர் மகிமையா மாற்றப் போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆலயமாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்களே அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. உமக்குள்ளதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தானப்பா. ஆண்டவரே, வரும் நாட்களில் சம்பூர்ணமாய் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்த போது எப்படி அதிகாரமுடையவராய், பரிசுத்தமானவராய், சகலமும் சந்திக்கப்பட்டவராய் ஆண்டவரே வாழ்ந்தீங்கள், அதுபோல் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறதக்கதாக கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து அனுப்பும். அவரோட வாழ்க்கையில பெருத்த மாற்றம் இன்றிலிருந்து துவங்கட்டும். இனி வருகிற நாட்களெல்லாம் அவர்கள் எங்கு போனாலும் ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாய் போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாய், தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் கடந்து சென்று உமக்கு சாட்சியாய் வாழுவார்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.